வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி தேனி தமிழா பேஜில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடு. நம்ம ரைடு இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்னமனூரில் அவுட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ராமக்கல் மேடு பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனா கேரளாவாக இருக்கலாம், ஆனால் தேனிக்கு பக்கத்தில் பார்க்க வேண்டிய பிளேஸில் முக்கியமான இடத்துல இது ஒன்றா இருக்குது. கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் கட்டப்பனையிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ராமக்கல் மேடு அமைஞ்சிருக்கு. மேற்தொடர்ச்சி மலையோட இயற்கையில் சுமார் 3500 உயரத்தில் இந்த ராமக்கல் மேடு குரோன்குர்த்தி ஸ்டாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ராமக்கல் மேடு இன்னும் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசியாவிலேயே வச்சு இந்த டயத்தில் தான் நான் காத்தடிப்பேன், இந்த டயத்தில் தான் நான் பருவத்தில் தான் நான் வருவேன்ற மாதிரி இல்லாமல் வருஷம் முழுவதும் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய ஒரு இடமாக இந்த ராமக்கல் மேடு அமைஞ்சிருக்கு. சின்னமனூர் பைபாஸ் வந்துட்டோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கவனமாக கிராஸ் பண்ணுங்கள். சமீப காலங்களில் இந்த இடமும் ஒரு அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்கிற இடமாக மாறிட்டுருக்கு. பாருங்கள், கார் எல்லாம் வண்டி வேகமாக தான் வரும். ஸோ உள்ளே நீங்கள் கிராஸ் ஆகிறவங்க 2 சைடு பார்த்துட்டு கிராஸ் ஆகிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா, இல்லை புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம தேனி தமிழா பேஜில் தேனி சரௌண்டிங்ஸ் வில்லேஜஸ் முக்கியமான இடங்களை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் மேற்கொண்டு அடுத்தடுத்து வீடியோ போட என்கரேஜ் பண்ணோம். இப்போ நாங்கள் சின்னமனூரில் கிளம்புற பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல வெயில் அடிக்குது. இது அந்த ராமக்கல் மேடு ஸ்பாட் நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கிளைமேட்டு எப்படி மாறி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து கம்பம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. மோஸ்ட்லி கம்பத்துலேருந்து கம்பமேட்டுக்கு நீங்கள் அந்த ரோட்டில் பிரிய போகிறீங்க அப்படின்னா, இந்த லைனே வந்து உங்கள் வண்டியில் போதுமான ஃபியூல் இருக்கா, ரிட்டன் வர்றதுக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போடியிலேருந்து கிளம்புறப்பே கொஞ்சம் பெட்ரோல் போட்டுருந்தேன். ப்ளஸ் இருந்தாலும் ஒரு 200 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி பெட்ரோல் போட போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு அதை தெரியுது பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு 100 மீட்டர் தான். பெட்ரோல் போட்டு நம்ம உடனே பைபாஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கம்பமேட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம். அந்த பேரிகேட்லேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்து மேலே ஏறினோம்னா ஒரே ரோடு தான். நேராக கம்பமேட்டு செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு நம்ம ராமக்கல் மேட்டுக்கு அந்த பாதை தான். இந்த ராமக்கல் மேடோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே அதிகமான காற்று வீசுகிற பகுதியாக இருக்குன்றனால அதிகமான விண்டு மில் அதிகமாக இருக்குது. அதை வந்து கேரளாவில் ப்ரைவேட்டாக ஆப்ரேட் பண்ணி கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த மின்சாரத்தை வந்து விநியோகம் பண்ணுறாங்க. அந்த மலை அடிவாரங்களில் மலை முகடுகளில் அந்த விண்டு மில் இருக்குது. அதை பார்க்குறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கம்பமேட்டு அடிவாரம் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் கம்பமேட்டை ரீச் பண்ணிடலாம். அங்கே செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் போகிற ரோட்டு கட்டப்பனாக்கு போக வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ராமக்கல் மேடை ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த ராமக்கல் மேடில் குரோன்குர்த்தி சிலைக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் தமிழக பகுதியை பார்க்குறீங்கன்னா கம்பம், பாளையம், கோம்பை, தேவாரம், போடி வரைக்குமான வில்லேஜஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஊர் அப்பயே அருமையாக தெரியும். இதே இது நம்ம பகல் இல்லாமல் ஈவினிங் டயத்து வந்தீங்கன்னா அந்த ஊர்லாம் லைட்டு வெளிச்சத்தில் அவ்வளோ அருமையாக தெரியும். ஒரு டைம் நீங்கள் தேனி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இடம், ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு நாள் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்த பற்றி தான் நம்ம டைட்டானிக் ஹீரோ லியானர்டோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்களாம், பூமியிலே வாழ்கிறதுக்கான சொர்க்கமான இடம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வேறு இடம் இல்லை, இந்த ராமக்கல் மேடு இந்த இடத்த தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அருமையான இடம். நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள்.
தேனியிலேருந்து வெறும் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 25 தான் ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. பாருங்கள் அந்த வியூலாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கிறப்ப மைக்கில் பேசினேன், அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா காற்று வந்து இங்கே அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள். இந்த குரோன்கொரட்டை சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பருந்து பாறையை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இயற்கையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். கங்காவா? ஃபைனலாக நல்லா மாங்காய் அறுத்து அழகாக வச்சுருந்தாங்க. வாங்கி ஒரு பிடி பிடிச்சிட்டு இடத்த நல்லா ரசிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.